இந்த கடை வந்து நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இங்கதான் வந்து பிஸ்கட்லாம் வாங்குறது. இப்போ என் பேர பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கும் ஊருக்கு வர்ற போது, இங்க பெங்களூர் காரைக்குடிக்கு வர்ற போது இங்க வந்து வாங்கி போவேன். குருவி ரொட்டி, குச்சி மிட்டாயி, அவ்வளோ ஆரஞ்சு மிட்டாயி. இப்போ 3வது தலைமுறை என் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து எனக்கு நானும் அண்ணனும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து என் பையன் ஒரு பையன் தான் பார்த்துட்டு இருக்கேன். குச்சி ரொட்டியெல்லாம் வந்து இன்னும் வந்து கேட்குறாங்க, பல்லு முளைக்கிற குழந்தைக்கு என்னமோ இருக்காமல அது கொடுங்க அப்படின்ட்டு. அது வந்து இந்த குச்சி ரொட்டி கொடுத்து விடுவோம். இந்த கடை வந்து நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இங்கதான் வந்து பிஸ்கட்லாம் வாங்குறது. நான் சின்ன குழந்தையா இருக்கிற போது இருந்தேன். இப்போ என் பேர பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கும் ஊருக்கு வர்ற போது, இங்க பெங்களூர் காரைக்குடிக்கு வர்ற போது இங்க வந்து வாங்கி போவேன். குருவி ரொட்டி, குச்சி மிட்டாயி, அவ்வளோ ஆரஞ்சு மிட்டாயி, முக்கியமா இந்த ஃபாரின் பிஸ்கட்லாம் இங்க கிடைக்குது. அவ்வளோ அந்த தரமே குறையாம எப்போ ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா முனிசிபாலிட்டியில அந்த கடையை வந்து எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடை கிடையாது, ஒரு வருஷமே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக போச்சு. வரபோது தான் நான் வெளியூர்ல இருக்கேன், இங்கே வரபோது இங்கே தான் வந்து வாங்குவேன். அந்த பழமை மாறாமல் இன்னும் அப்படியே இருக்கு. மதர் ஷான்னு இந்த பையங்களோட அப்பா அவர் நடத்தின கடை ஆரம்பத்தில். இவங்க எடுத்து நடத்துகிறாங்க. ரொம்ப பிரபலமாக இருக்கு. ரொம்ப தரமான பிஸ்கட் இங்கே தான் வாங்கலாம் காரைக்குடியை பொறுத்தவரைக்கும். எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல படித்த காலத்துல நான் வாங்கிட்டேன். இதை நீ பார்த்தீங்க எல்லாரும் இங்கே வந்து வாங்குறதுக்கு பாருங்க. என் பேர் பிஸ்கட்டு. இந்த ஓம பிஸ்கட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்தது. என் மக வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுவா. என்னுடைய பெரிய டாக்டர் வந்து இந்த ஓம பிஸ்கட் அடிக்கடி வாங்கிட்டு சொல்லுவா. இன்னைக்கு நான் இப்போ காமிச்சதுக்கு அப்புறம் நானும் இப்போ வாங்கிட்டு போறேன். என் மக பெரிய மக இங்கே காரைக்குடியில் இருக்கா, அவளுக்கு இந்த ஓம பிஸ்கட் வாங்கிட்டு போயிடுவேன். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இது ஓமம் கலந்தது, ரொம்ப மருத்துவ ரீதியா ரொம்ப நல்லது. எங்க அப்பா ஆரம்பிச்ச பில்டிங் இது. அதுக்கப்புறம் இது 3வது இடத்துல இப்ப மாறி இருக்கான். கடை கட்டிட்டு நகராட்சியில பில்டிங் இது 3வது இடத்துல இப்ப புது பில்டிங்ல மாறி இருக்கான். இங்க வந்து 70, 60 உள்ள பழைய பிஸ்கட்டுகள், குருவி ரொட்டி, குச்சி ரொட்டி, உப்பு ரொட்டி, ஜல்லி, பழைய அந்த பொருள் பூரா தரம் மாறாம அப்படி இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நகரத்தார்கள் எல்லாம் அந்த கோயில் திருவிழா, அது இது பழனி பூசம் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோல இப்போ மாரியம்மன் திருவிழாவுக்கெல்லாம் இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள்கிட்ட வந்து நல்ல பிராண்டடாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தரம் மாறாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ 3வது தலைமுறை என் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து எனக்கு நானும் அண்ணனும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து என் பையன் ஒரு பையன் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் வந்து இப்போ எல்லாம் தயார் பண்ணுறது இல்லை, எல்லாமே வாங்கி விற்கிறான். எல்லாம் பிராண்டட் தான். பிரிட்டானியா, பார்லே, பெரிஸு, பழைய பிராண்டட் ஐட்டம் தவிர வேறு எதுவுமே விற்கிறது இல்லை. தரமான பொருள்களை கொடுத்து எல்லாருமே வந்து இங்கே சொல்லி வாங்குவாங்க. ஊர்கள்லேருந்து சொல்லியும் விடுவாங்க, அப்பா எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, காரக்குள்ள மக்ரூன் வாங்கிட்டு வாங்க ஜெமினி பிஸ்கட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி தரமான பொருள்களை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு இந்த குச்சி ரொட்டியெல்லாம் வந்து இன்னும் வந்து கேட்குறாங்க, பல்லு முளைக்கிற குழந்தைக்கு என்னமோ இருக்காமல அது கொடுங்க அப்படின்ட்டு. அது வந்து இந்த குச்சி ரொட்டி கொடுத்து விடுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா வாங்குறாங்க. இப்போ நான் நல்லா இருக்குது. இப்போ பழைய புது பில்டிங்க்கு வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ நாள் எங்கே இருந்தியே, இவ்வளோ நாள் எங்கே இருந்தியே, வாங்க முடியல, உதிரி ஐட்டம். இந்த உதிரி ஐட்டம் வந்து இங்கே தவிர வேறு எங்கேயும் வாங்க முடியாது. அதனால் நல்லா பிராண்டடாக கொடுத்து மக்கள் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. பெரும்பாலும் எல்லோரும் வந்து வாங்குறாங்க.